பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 15வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம், சர்வ வல்லமை உள்ளவரை மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்பவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலும் சமாதானம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா தம் சமூகம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா நிசி எங்கள் ஜெயக்கொடியானவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலியோன் உன்னதமான கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ரோஹி எங்கள் மெய்ப்பரானவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா சித்கேனு நீதியாயிருக்கிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா சபையோத் சேனைகளின் கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா மெகாதீஸ் பரிசுத்தமாக்குகிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ரஃபா சுகமளிக்கிற தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஒசேனு உருவாக்குகிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹின எங்களுடைய தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹா உம்முடைய தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹே என் தேவனே மக்கு ஸ்தோத்திரம். எலோஹீம் எங்கும் நிறைந்தவரே மக்கு ஸ்தோத்திரம். எல்ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மக்கு ஸ்தோத்திரம். யூதா கோத்திரத்து சிங்கமே மக்கு ஸ்தோத்திரம். ஈசாயின் அடிமரமே மக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரன் எனப்பட்டவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக அந்த பூமியில் வந்த தேவகுமாரனே மக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக உம்முடைய திரு ஜீவனை கொடுத்தீரே மக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காகவே மரணத்தின் பாடுகளை ஏற்றுக்கொண்டு பிசாசின் கிரிகளை அழித்து அவன் தலையை சிலுவையில் நசுக்கினவரே மக்கு ஸ்தோத்திரம். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தீரே மக்கு ஸ்தோத்திரம். 3வது நாளில் உயிரோடு எழுந்து மீண்டும் எங்களுக்காக வரப்போகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இரகசிய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக உயிர்த்தெழுந்த தேவனே மக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் எங்களுக்காக பிதாவாகிய தேவனிடம் பரிந்து பேசி கொண்டிருப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களோடு வாசம் பண்ணி வழிநடத்துகிற தேற்றரவாளனே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். சத்திய ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். பிதாவின் ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். உயிர்ப்பிக்கிற ஆவியே மக்கு ஸ்தோத்திரம். ஞானத்தின் ஆவியே மக்கு ஸ்தோத்திரம். பலனுள்ள ஆவியே மக்கு ஸ்தோத்திரம். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியையும் அருளும் ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். நித்திய ஆவியே மக்கு ஸ்தோத்திரம். புத்திர சுவிகாரத்தின் ஆவியே மக்கு ஸ்தோத்திரம். விண்ணப்பங்களின் ஆவியே மக்கு ஸ்தோத்திரம். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்பவரே மக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆவியே மக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனையின் ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள வசனத்திற்காக ஸ்தோத்திரம். குறைவற்ற வேதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்றீரே மக்கு ஸ்தோத்திரம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம். வழுவாதபடி எங்களை காப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கண்கள் யாவும் உம்மை காணப்போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமையை ஏறெடுக்கிறோம் எங்கள் பிதாவே. நன்றியப்பா. ஆமீன் தகப்பனே. பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட நம் வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 15 வரை. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான குடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான குடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அதெப்படியெனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்தப்படுமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான நம்முடைய மகா பரிசுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்றாச்சா.
எங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தீர் ஆண்டவரே. அப்பா, மரணத்தை நீ ருசி பார்த்தீர் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தின் நிமித்தமாகத்தான் இன்றும் எங்கள் பாவங்கள் கழுவப்படுகிறது ஆண்டவரே. மேலான கிருபை எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டிருக்கு. எல்லா பாவத்தில் இருந்தும் முற்றிலும் எங்கள் நீங்களாக்கி ரட்சிப்பவரே, விலையேறு பெற்ற அந்த பரிசுத்த இரத்தத்திற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என் ராஜா. தகப்பனே, எந்த விதமான வெள்ளாட்டு கடாவோ இளங்காலையோ எந்த விதமான இரத்தமும் ஒரு மனுஷனுடைய பாவங்களை கழுவ முடியாது. ஆமீன் என் ஆவியானவரே. எங்களுக்காகவே பிறந்த தேவகுமாரன் மனுஷ ரூபம் எடுத்து எங்களுக்காக பிறந்து வாழ்ந்து ஒவ்வொரு மனுஷருடைய பாவங்களை நீர் சுமந்து தீர்த்தீர் ஆண்டவரே. ஜீவபலி அநீரே மக்கு ஸ்தோத்திரம்பா. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் மாத்திரமே எல்லா மனுஷருடைய பாவங்கள் கழுவப்பட முடியும். ஆமீன் தகப்பனே. நீரே எங்களை மீட்பவரப்பா, நீரே எங்களை ரட்சிக்கிறவர ஆவியானவரே. எங்களுக்காக நீர் உயிர்த்தெழுந்த தேவன், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இன்றும் நீர் ஜீவித்திருக்கிறீர். எங்களுக்கு நாங்கள் பேசும் பொழுது, நாங்கள் உம்மை கூப்பிடும் பொழுது எங்களுக்கு உடனே நீர் மறு உத்தரவு அருள் செய்கிற தேவனாயிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்தியோரும் எங்கள் தகப்பனே. உமக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும். எப்பொழுதும் எங்களுக்குள் நிலைத்திருக்க எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நாங்கள் செய்யாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளுவீராக. தேவரீருடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்தருளும். இந்த நாளிலும் கூட உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே நாங்கள் ஏறெடுக்கப் போகிற ஸ்தோத்திர பலிகள், துதி பாடல்கள், ஜப விண்ணப்பங்கள், வேத வாசிப்பு, ஆவியானவர் எங்களோடு பேச விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தைகள் என்ற திருவசனங்கள், காணிக்கை, சாட்சி பகுதிகள், திருவிருந்த முடிவு ஜபம் என்று சகலத்தையும் தேவரீருடைய பாதத்தில் வைக்கிறோம். ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரும் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உடைய பரிசுத்த ஆலயத்தில் பிரவேசிக்க கிருபை தருவீராக. ஆவியானவர் இறங்குவீராக. எங்கள் எண்ணங்கள் சுத்திகரிக்கப்படட்டும், இருதயம் சுத்திகரிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் சரீரம் சுத்திகரிக்கப்படுவதாக. ஆமீன் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய சமூகம் எங்களோடு இருப்பதாக. எல்லா தீமைகளுக்கும் நீங்களாக ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. தேவரீருடைய இரக்கம், கிருபை, தயவு எங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொண்டு இருக்கிற உங்களுடைய மகாதேவுக்கு நன்றி. ஆவியானவரே, மழைக்கும் வெள்ளத்துக்கும் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் இறங்குவீராக. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்கள் உடைமைகளை எல்லாவற்றையும் நீங்க காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. தகப்பனை உங்க கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்தி தேவைகள் சந்திக்கப்பட அருள் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். தேவாதி தேவன் இறங்கிருள்வீராக அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க. கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வேலி அடைப்பீராக ஆவியானவரே. உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. பாலஸ்தீனுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. சிரியா, லெபனனுக்காக ஜெபிக்கிறோம். உக்ரைன், ரஷ்யாக்காக ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. அப்பா, உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவாதி தேவன் இறங்கியறலும். ஒவ்வொரு தேசத்தின் அதிபர்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு உண்டாகட்டும் என் தகப்பனே. ஜனங்களை நல்வழிப்படுத்தத்தக்கதான ஆலோசனை நீர் கொடுப்பீராக ஆவியானவரே. அப்பா பிதாவே, ஜனங்கள் சமாதானமாய் ஜீவிக்க வேண்டுமே அப்பா. பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், எல்லா விதமான அசம்பாவிதங்களிலிருந்து பிள்ளைகளை நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளும். உம்முடைய கிருபையுள்ள கருத்துக்குள் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும், வழிநடத்தும். எல்லாம் வல்ல தகப்பனே, வேளையிலும் கூட உம்முடைய ஊழியக்காரர்கள், உம்முடைய ஊழியக்காரிகள், உம்முடைய தீர்க்கதரிசிகள், வேத ஆசிரியர்கள், விசுவாச குடும்பங்கள், சாமக்கார ஜப வீரர்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் என் ஆண்டவரே. உம்முடைய அக்கினி ஜுவாலையாய் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கிருபைகளை தாங்கப்பா. அமீன் தகப்பனே. நீர் கூட இருந்து போதித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் நீங்கப்படட்டும் என் ஆண்டவரே. உம்முடைய ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளை வேலையடைத்து பாதுகாத்து வழிநடத்தி அருளும். உம்முடைய பரிசுத்தாவியானவரின் அக்கினியின் அபிஷேகம் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் இறங்கட்டும். ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்தின் மீதும் இறங்கட்டும். உம்முடைய ஊழியக்கார குடும்பத்தின் மீது இறங்கட்டும். சபையின் மீது இறங்கட்டும் என் தகப்பனே. ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. எங்கள் தேசத்தின் மீது உம்முடைய ஆளுகை உண்டாகட்டும் என் தகப்பனே. உமக்கே மகிமை செலுத்தீரும். எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.